கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜெபத்தின் தலைப்பு உபவாசத்தின் மேன்மைகள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நம்ம நிறைய உபவாசம் இருக்கிறோம், எப்படி உபவாசம் இருக்கணும்? உபவாச ஜெபம்னு சொல்லிட்டு எல்லா சபைகளும் நடத்துகிறாங்க. அப்புறம் ஜெபக்குழுவில் உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க. வீடுகளில் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உபவாசம் இருக்கிறேன். சரி, இந்த உபவாசம் இருக்கிறோமே, இந்த உபவாசம் எதுக்காக இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், அதை எப்படி இருக்கணும், சில ஒழுங்குமுறைகள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு உதாரணமாக வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாக இராதீயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாச ஜெபத்துக்கு கீவேர்டை இதுதான். உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷத்தில் ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம உபவாசிக்கும் போது நான் உபவாசிக்கிறேன், நாளைக்கு நான் ஃபுல் டே உபவாசம். அந்த முதல்ல உபவாசம் இருக்கிறது நமக்கும் கர்த்தருக்கும் தெரியுமாங்கடி, மற்ற தேர்ட் பர்சன்ட் மூன்றாவது ஒரு நபருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உபவாசம் இருந்தது நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உபவாசத்தை எப்படியாவது கர்த்தரை மாற்றிடுவேன். இல்லை, கர்த்தரை பிள்ளைகளை உபவாசம் தேவனை மாற்றாது, என்ன மாற்றும். எங்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை, என்கிட்ட இருக்கிற கோபங்களை, என்கிட்ட இருக்கிற மன்னிக்காத சுபாவங்கள், எனக்குள்ள இருக்கிற கசப்பு, எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு, என்ன மாற்றத்துக்கு தான் நான் உபவாசிக்கிறேன். கர்த்தரை மாற்றத்துக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நான் அவரை மாற்ற முடியாது. நான் மாற்றிக்கணும். என்னோட செல்ஃப் கண்ட்ரோல், என்னோடய பக்தி சரியாக இருக்குதா, என்னோடய பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்குதா, வேத வசனங்களை சரியாக வாசிக்கிறேன்னா அப்படின்றது என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உபவாசம் இருக்கிறேன். அதனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற ஒரு உண்மை என்னென்னா, உபவாசம் வந்து எப்படியாவது கர்த்தரை மாற்றலாம். இல்லை, யாரையும் நீ மாற்ற, கர்த்தரை முதல்ல மாற்ற முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்ம தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு வர மாதிரியாக மாறிட்டுருக்குறோம். அப்போ உபவாசம் தேவனை மாற்றத்துக்கு இல்லை, நம்மளை மாற்றத்துக்கு தான், நம்மளை என்ன மாற்றத்துக்கு தான் நம்ம உபவாசம் எடுக்கிறோம். உபவாசிக்கும் போது சரீரம் கீழே போகுது, நம்ம ஆவி மேலே போயிடுது, ஆவியிலும் உற்சாகம் வருது, சரீரம் சோர்ந்து போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலன்னா டயர்ட் ஆகிடும், ஒரு மாதிரி கேராக இருக்கும், கண்ணு மகளாக தெரியாமல் இருக்கும், லைட்டாக தலை சுற்றுறாமல் இருக்கும், பிபி ஏறியாமல் இருக்கும், சுகர் லெவல் அப்டார்பிள் இருக்கும். இது மாதிரி நிறைய சரீர பிரகாரமாக பலவீனங்கள் கண்டிப்பாக இருக்கும் தான். ஆனால் ஆவி வந்து உற்சாகமாக இருக்கும். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம ஆவியாக இருக்கும்போது நம்ம அவரோட உறவாட முடியும். மாம்சத்தை ஏதாவது சொல்லுவாங்க, அடிக்கடி எங்கள் பாஸ் சொல்லுவார், இழுத்தா கொதிக்கிறது அடங்கிடும். அப்போது நம்முடைய சாப்பாடு, தண்ணி, நம்முடைய மாம்ச சிந்தனைகள், மாம்சத்தின் ஆசை பாசை இச்சைகள் எல்லாத்தையும் அடக்கும்போது ஆவியில் ஒரு உயிர் மீட்சி, ஆவியில் ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி நமக்கு ஒரு வெளிப்பாடுகளும் வழிநடத்தலும் கிடைக்க உதவியாக இருக்கும். 40 நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் சூழ்நிலையில் உபவாசிச்சு எடுத்தாங்க. மோசையை பார்த்தீங்கன்னா 40 நாள் கர்த்தருடைய மகிமையை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். எலியா தேவ தூதன் வந்து ஆகாரத்தை புசித்த போது 40 நாள் அவர் என்ன பண்ணார், அந்த கீழையாத்தாரங்கள் நடந்து போனார். இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருந்தார். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிட செஞ்சாங்க. அப்போது நம்ம வழிநடத்தல் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாளோ இல்லை 7 நாளோ இல்லை 21 நாளோ 40 நாளோ அப்படி நம்ம கண்டிப்பாக உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். தானியேல் பார்த்திங்கன்னா 21 நாள் வந்து ருசிகரமான அப்பத்தை சாப்பிடாமல் அவர் உபவாசம் இருந்தார். அதனால தான் தானியேலுக்கு தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. தேவ ஆவி பெற்ற தேவ மனுஷனாக தானியேல் இருந்தார். அப்போ நம்ம உபவாசம் இருக்கும்போது முதல்ல சாப்பிடாமல் இருக்கலாம், அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். அப்புறம் வந்து தேவ சமூகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுற நான் கூட தப்பு பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, நம்ம உபவாசம் சொல்லிட்டு எல்லோரும் வேலைக்கு போயிடுவோம், உபவாசம் சொல்லிட்டு நம்ம ஊழியத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லை. உபவாசம் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறது தாங்க உபவாசம். நான் இன்றைக்கி ஃபுல் டே உபவாசம் அப்படின்னா என்னோடய எல்லா வேலைகளும், என்னோடய ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நானும் கர்த்தரும்
நான் கர்த்தர்ட்ட பேசணும், கர்த்தர் என்கிட்ட பேசணும். நான் தேவ சமூகத்தில் தரைமட்டமாக என்னை தாழ்த்தணும். இதுதான் உபவாசம். அதுதான் வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீ என்ன பண்ணு, உனக்கு யாரும் மனுஷன் பார்க்காதபடி எல்லா ஷெட்யூலும் அன்றைக்கி ஆஃப் பண்ணி போட்டுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 3 பாட்டு, நல்ல ஆராதனை, நிறைய வேத பகுதிகளை வாசிச்சுட்டு மணிக்கணக்காக கர்த்தர்ட்ட புகழ்ந்து பாடி ஜெபிச்சு அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துறது தாங்க உபவாசம். நான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டேன், உபவாசம் நான் இன்றைக்கி இந்த ஊழியத்துக்கு போயிட்டேன், உபவாசம் நான் இந்த கூட்டத்தை நடத்த போகிறேன். அது சரியான உபவாசம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு 30 வருஷம் இருக்கிறேன். அதனால் உபவாசம் என்ன உருவாக்குன ஊழியக்காரங்க அப்படி தான் சொன்னாங்க. உபவாசம்னா ஹேமா நீ எந்த வேலையும் செய்யாத, போய் தேவ சமூகத்தில் போய் உட்காரு, என்ன வேணுமோ கற்றுட்டு இன்னும் நீ மாற்றிக்கோ, இன்னும் நீ திருத்திக்கோ, தேவ சமூகத்தில் போய் காத்திரு. இதுதான் உபவாசம். அப்போ உபவாசிக்கும் போது நமக்குள்ளே எந்த சொல்லும் பெருமை வரக்கூடாது. நான் உபவாசிக்கிறேன் தெரியுமா, நான் 21 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 3 நாள் கடுமையான உபவாசம் இருந்தேன். அந்த உபவாசத்தில் தாழ்மை தான் வரமாடி, பெருமை தலை தூக்கக்கூடாது. அந்த ஆதி திருச்சபைகளை பார்த்திங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தபோது உபவாசித்தார்கள். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். இவங்க எனக்கு ஆராதனை செய்கிறாங்க, இவங்க உபவாசம் இருக்கிறாங்க, இவங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க, நான் அழைத்த அழைப்புக்காக அவங்க வேறு பிரித்து விடுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். ஆபத்து காலத்தில் கூட நம்ம உபவாசம் ஜெபிக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்தான நேரம், நம்மளால் முடிவெடுக்க முடியல, இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வரப்போகிறது நமக்கு தெரியலன்னா உபவாசம் முழங்காலம் முடக்குங்க. கண்டிப்பாக அந்த ஆபத்துலேருந்து கர்த்தர் நம்ம தப்பு வச்சு கொண்டு வருவார். தேவ சித்தம் என்னன்னு தெரியல, வீடு வாங்கலாமா வேணாவா, இந்த வேலைக்கு போகலாமா வேணாவா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தேவ சித்தம் தெரியலன்னா உபவாசம் போட்டு நம்ம தேவ சித்தத்துக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலும் நடத்துவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன கர்த்தர் வழி இதுவே சொல்கிற சத்தம் நம்ம காதுகளை கேட்கும். அப்போ நம்ம உபவாசம் இருக்கும். தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள நம்ம கண்டிப்பாக உபவாசிக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறதுனா, ஊழியர்களை பிரதிஷ்டை, இப்போ நான் ஒரு ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறேன், ஊழியக்காரங்களை சில பேர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, இந்த ஊழியத்துக்கு நம்மளை வேறு பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னா அப்போது நிச்சயமாக கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கும்போது நமக்குள்ள அபிஷேகத்தை அதிகரிக்க செய்யும். எனக்குள்ளே அபிஷேகம் குறைவாக இருக்குதா, எனக்குள்ளே வரங்கள் கிரியை செய்யலையா, தேவனுக்காக நான் செயல்பட முடியலையா, அப்போ நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே அபிஷேகத்தை, பரிசுத்தவான்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உபவாசித்தாங்க. அதனால் அவங்களுக்கு அபிஷேகம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ பிசாசுகளை துரத்துறோன்னா உபவாசம் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஜெபத்தை குறித்து நான் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் சில வகை பிசாசுகள் ஓடும். அப்போ நம்ம ஒரு தீய ஆவியை மேற்கொள்ளணும், தீய மனுஷங்களை மேற்கொள்ளணும், தீய காலத்தில் போய் இக்கட்டான நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம உபவாசம் ஜெபிக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் அந்த இடுக்கனான பலன் நம்ம கர்த்தர் காப்பாற்றி எடுப்பார். அப்புறம் நம்ம ஜபத்துக்கு அடிப்படை உபவாசம் தான். உபவாசம் நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாற்றும். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க உபவாசம் இருக்கணும். அப்புறமா நம்ம ஜெபிச்சுட்டு பதில் வரல, நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்தோம், பதில் வரல அப்படின்னா உபவாசம் போட்டு ஜெபிச்சா நிச்சயமாக கர்த்தர் நமக்கு சீக்கிரமாக பதில் கொடுப்பார். உபவாசிக்கும்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராக.